பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பாடல் மற்றும் இசை தேவனை துதிப்பதற்கு தேவையா. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஆராதனையை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 3 விதமான காரியங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். 3 விதமான இடங்களிலிருந்து கர்த்தரை எப்படி நாம் துதிப்பது ஆராதிப்பது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நான் சொல்லியிருந்த காரியம், மோசே நாட்களில் எப்படி ஆராதனை செய்தார்களோ அதிலிருந்து ஆராதனைக்குரிய அடிப்படை காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அவங்க எப்படி ஆராதித்தார்கள் அல்லது ஆண்டவரை துதித்தார்கள் என்றால் பலியிடுகிறதன் மூலமாக. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய முதன்மையை கர்த்தருக்கு கொண்டு வந்து அவரை ஆராதித்தார்கள். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் நம்முடைய முதன்மையை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தை நம்முடையவைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நாம் ஆராதிக்கலாம். இரண்டாவதாக அந்த வீடியோவில் நான் சொன்ன காரியம், பரலோகத்தில் எப்படி ஆராதனை நடக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார். அவைகளை நாம் பார்த்து கூட கற்றுக்கொள்ளலாம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராதனை குழு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் இவங்க எல்லாம் அவர்களுடைய சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் அல்லது வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள். மூன்றாவதாக இன்னொரு இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், தாவீதுடைய நாட்களில் எப்படி தேவனை ஆராதித்தார்கள் என்று. இந்த நாள் உள்ள தியானத்தில் கூட அதை தான் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். தாவீதுடைய நாட்களில் கர்த்தரை எப்படி துதித்தார்கள், கர்த்தரை எப்படி ஆராதித்தார்கள். கிறிஸ்துவ உலகத்திற்கு இந்த பாடல் ஆராதனை, துதி ஆராதனை அல்லது இந்த பாடல் குழு, கொயர் இதெல்லாம் அறிமுகம் செய்தது தாவீது. அதை தான் நாம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது அந்த நாட்களில் இந்த பாடல் ஆராதனையை அவர் ஆரம்பித்து வைக்கிறார். இன்றைக்குள்ள தியான பகுதியாகிய 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும், ஒரு சிறப்பான ஒரு குழுவை தாவீது அந்த இடத்துல நியமிக்கிறார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் அதில் நாம் இதை பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து இசை வாசிப்பவர்கள், பாடல் பாடுகிறவர்கள் இவர்களையெல்லாம் தெரிந்தெடுத்து அந்த இடத்துல நியமிக்கிறார்கள். நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார்கள். அவர்களை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்திற்காக அவர்களை நியமிக்கிறார்கள். 3ஆம் வசனத்தில் கூட கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இப்படி நாம் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் சற்று கவனிக்கலாம். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை துதித்து பாடுவதற்கு தேவையான அல்லது பயன்படக்கூடிய இந்த உதவி செய்யக்கூடிய பாடல்கள், அநேக பாடல்களை அவங்க கற்றுக்கொள்ளுகிறார்களாமா. இந்த பாடல் குழுவில் இருக்கக்கூடியவங்க கற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறார்கள். ஒரு சில முக்கியமான ஆங்கில மொழிபெயர்ப்பில் 7ஆம் வசனம் எப்படி எழுதப்பட்டுள்ளது என்றால், ட்ரெயின்ட் அண்ட் ஸ்கில் இன் மியூசிக் ஃபார் த லார்ட். அவங்க பாடுகிறதுல மாத்திரமல்ல, இசை வாசிக்கிறதுலையும் அவங்க பயிற்சி பெற்றிருந்தார்கள் என்று. அப்போ வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்முடைய முதன்மையானதை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய துதி பலிகளை சிறப்பானதாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த இசை கருவிகள், பாடல்கள், அநேக பாடல்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமானதாக காணப்படுகிறது. அப்போ இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது தாவீது ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்க முடியும். தாவீது ஒரு ஆராதனை வீரனாக காணப்பட்டார்.
சங்கீதங்களில் நாம் பார்க்கும்போது அவரே அநேக பாடல்களை பாடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை ஆராதித்தார். அது மாத்திரமல்ல, இசை கருவிகளை வாசித்தும் கூட அவர் தேவனை துதித்து ஆராதித்தார். அதனால நாமும் கூட சிறப்பாக ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நம்முடைய முதன்மையை ஆண்டவருக்கு நாம் கொண்டு வர வேண்டும். இது மாத்திரமல்ல, நம்முடைய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அவ்வளவு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது தேவனுக்கு, அதை சுற்றிலும் 24 மூப்பர்களுக்கும் சிங்காசனம் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமையை 24 மூப்பர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் தேவனுடைய மகிமைக்கு முன்னால் இந்த 24 பேரால் என்ன பண்ண முடியல? சிங்காசனத்திலேயே இருக்க முடியல. அவங்க அப்படியே அதிலிருந்து இறங்கி வந்து கர்த்தருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்தார்கள். அப்போது நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? எவ்வளவாக அவரை நாம் கனப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அவர் கனத்திற்கு உரியவர். இன்னும் ஒரு கேள்வி, கண்டிப்பாக இசைக்கருவிகள் தேவையா? இசைக்கருவிகள் இல்லை என்றால் நம்மால் ஆராதிக்க முடியாதா? அதற்கு பதில் என்றால் கண்டிப்பாக இசைக்கருவிகள் வேண்டும் என்று இல்லை. நாம் இருதயத்திலிருந்து நாம் தேவனை துதிக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு கூடுதல் வசதிகளை தரும்போது இசைக்கருவிகளோடு நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம். இப்பொழுது நாம் ஆண்டவரை துதிப்பதனுடைய நோக்கம் என்ன என்று ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது நோக்கம் என்னவென்றால், நாம் துதிக்கும்போது, ஆண்டவரை ஆராதனை செய்யும்போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அவரை துதிப்பதற்காக தான், ஆராதிப்பதற்காக தான் நம்மை பிரதானமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு முன்பதாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் பக்தி விருத்தி நடக்கிறது. நாம் சபையாக சேர்ந்து அநேகராக நாம் கூடி வந்து ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது துதிக்கக்கூடிய நமக்குள்ளால ஒரு பக்தி விருத்தி ஏற்படுகிறது. தேவனோடு நாம் நெருங்கி சேருகிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது ஒரு ஆராதனை குழுவை ஏற்படுத்துகிறார், ஆராதனை தலைவரை ஏற்படுத்துகிறார். அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அவர்கள் மிகுந்த ஆயத்தத்தோடு ஆண்டவரை இருதயத்தில் நினைத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவங்க சபையை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிப்பதில் நடத்த வேண்டும். 25ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 3ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் படிக்கும்போது, கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, இப்போ கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில் ஒரு சில இடங்களில் வருகிறதை நாம் கவனிக்க முடியும். அப்போ தீர்க்க தரிசனத்தை ஏன் பாடலோடும் துதியோடும் ஆண்டவர் இதில் இணைக்கிறார் என்றால், நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் இதை இன்னும் அதிகமாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு அல்லது கூடி வந்திருக்கிறவர்களுக்கு பக்தியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்னொரு விதத்தில் சொன்னால், அவங்க தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அப்போ இந்த ஆராதனை குழுவில் இருக்கிறவங்க அவங்க நல்ல ஆண்டவரை விசுவாசித்து ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு பாடல்களை பாடும்போது, வார்த்தைகளை அந்த நேரத்தில் பேசும்போது என்ன நடக்குது என்றால், கூடி வந்திருக்கிறவர்களுடைய இருதயத்தில் ஒரு பக்தி விருத்தி ஏற்படுகிறது. அவர்கள் தேவன் அண்டையில் சேர்க்கப்படுகிறார்கள். எந்த சூழ்நிலையில் அவங்க வந்திருந்தாலும் இந்த பாடக்கூடிய பாடல்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் பேசுகிறது. அப்போ பேசும்போது இருதயம் உணர்வடைந்து தேவன் பக்கமாக திரும்புகிறார்கள். அதனால தான் இந்த 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற. அப்போ பக்தி விருத்தி எப்படி ஏற்படும்? இந்த பாடல்கள், இந்த வரிகள் எல்லாம்
அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாகவே மாறிவிடுகிறது, அல்லது அவர்களுடைய சூழ்நிலையை சொல்லக்கூடிய வரிகளாக மாறிவிடுகிறது. அப்போ ஒரு அரை மணி நேரம் கூடி ஆண்டவரை துதித்து ஆராதித்த பிறகு உண்மையாகவே எல்லாரும் பலன் அடைந்திருப்பார்கள், ஆறுதல் அடைந்திருப்பார்கள், பக்தி விருத்தி அடைந்திருப்பார்கள். அதனால தான் கர்த்தரை கூடி துதித்து ஆராதிப்பது மிக மிக முக்கியம். மூன்றாவதாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் நோக்கம் என்றால் நம்முடைய இருதயங்களில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். கூடி கர்த்தரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு விடுதலை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வழிநடத்துதலோடு நம்ம தேவனை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடும் போது ஒரு விடுதலையை துதிக்கிறவர்களுடைய இருதயத்தில் அவர் கொடுக்கிறார், சுற்றி இருக்கிறவர்களுடைய இருதயத்தில் அவர் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் சவுல் ஒரு பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டாரோ அந்த நேரத்திலெல்லாம் தாவீது இசைக்கருவியை வாசித்த போது சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். அப்போ தேவனை ஆராதிக்க அநேகர் கூடி வருவாங்க. எல்லாரும் ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவில் வந்திருப்பாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தேவையோடு, பலவீனமான இருதயத்தோடு, நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு, ஒரு பாதுகாப்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், சரி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து வந்திருப்பார்கள். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவர்களுடைய இருதயங்களில் விடுதலை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதனால தான் இந்த ஆராதனை குழு அவ்வளவு ஆயத்தமாக தேவனை சார்ந்து ஜெபத்தோடு அவங்க என்ன பண்ணணும், ஆராதனைக்குள்ளாக நடத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது பாடலை கூட என்ன பண்ணலை, பாடலை. 1 சாமுவேல் 16:23 வேதம் சொல்லுகிறது, தாவீது இசை கருவியை தான் என்ன பண்ணுறாரு, வாசிக்கிறார். தேவன் விடுதலையை கொடுக்கிறார். இப்போ பார்த்தீங்களா, அந்த இசை கருவியை தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் வாசிக்கிறதுலேயே ஒரு பெரிய வல்லமையை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ உண்மையான ஒரு இருதயத்தோடு இசைக்கருவிகளை வாசிக்கும் போதே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்யும் போதே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5:19 கடந்த நாளில் கூட நாம் பார்த்தோம். இருதயத்தில் கர்த்தரை பாடி. நம்ம பாடும்போது ஏதோ நம்ம கரங்களில் இசைக்கருவிகளை வாசிக்கிறோம், உதடுனால நம்ம பாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடம் நம்முடைய இருதயம். இப்போ இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், பாடல் மற்றும் இசை தேவனை துதிப்பதற்கு தேவையா என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் பாடும்போது இசை அந்த பாடலை, அந்த துதியை, ஆராதனையை என்ன ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறது. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை பயன்படுத்தி நம்ம கூடி ஆராதிக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தர் பார்க்கறது பிரதானமாக இசைக்கருவியை அல்ல, நம்முடைய உதடுகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை. அதனால தான் இருதயத்தில் கர்த்தரை பாடி. அப்போது இந்த நாளில் இருக்கக்கூடிய தியான பகுதிகளை, குறிப்பாக இந்த 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை எல்லாம் நம்ம படிக்கும்போது கர்த்தர் தாவீதுக்கு இருந்த ஒரு இருதயத்தை போல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்கும் தந்தருளுவாராக. அப்படி ஆண்டவர் ஒரு ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை தந்துவிட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையே இப்படி இன்பமாக மாறிவிடும். எந்த துன்ப நேரத்தில்னா கூட நம்முடைய வாயில் துதி அப்படியே காணப்படும். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை இருதயத்தில் காணப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. வேதத்தில் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரே, இசை கருவிகளை பயன்படுத்தி கர்த்தரை துதித்ததை, ஆராதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இசைகளை வாசித்து தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த காரியங்களை நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலையும், எங்களுடைய குடும்பங்களிலேயும், எங்களுடைய சபைகளிலேயும் நாங்கள் சிறந்த துதிபலிகளை ஆண்டவருக்கு கொடுக்க
நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் நாங்கள் தனியாக உம்மை துதிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, குடும்பமாக செய்கிறோமோ, சபையாக நாங்கள் செய்கிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இருதயங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையோடு இருக்கக்கூடிய இருதயங்கள் விடுதலை அடையும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.